பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பாருங்களேன், எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை. தேவன் நம்மை ஒரு உன்னத அழைப்பிற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அல்லது இப்படி சொல்லுகிறேன், தேவன் நமக்கு என்று ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். பாருங்களேன், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு இலக்கு இருந்தால் தான் அதை நோக்கி அவன் ஓட முடியும். ஒரு இலக்கு இல்லை என்றால் அவன் அதை நோக்கி ஓட முடியாது. நான் விசுவாசிக்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற இலக்கு பெரிய இலக்கு. அந்த இலக்கு என்ன இலக்கு என்று சொன்னால், அவர் நமக்காக வைத்திருக்கிற நித்திய ஜீவன், அவர் நமக்காக வைத்திருக்கிற இட்டர்னல் லைஃப். அந்த இலக்கை நோக்கி நாம் தொடர்ந்து ஓட வேண்டும். பாருங்களேன், நம்முடைய ஓட்ட பாதையிலே பல தடைகள் வரலாம். நம்முடைய ஓட்ட பாதையிலே பல விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ், கவன சிதறல்கள் எழும்பலாம். ஒருவேளை நம்முடைய ஓட்ட பாதையிலே பிசாசு பல தடைகளை கொண்டு வரலாம். ஆனால் இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஓட செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் தொடர்ந்து உங்களை ஓட வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்களேன், சிறிய சிறிய பிரச்சனை வந்த உடனே நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஐயோ, இவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டோம், ஆனாலும் இந்த பிரச்சனை மாற மாட்டேங்குன்னு சொல்லி நிறைய பேர் பின்னானவைகளை அவர்கள் பார்க்கிறார்கள், தாங்கள் விட்டு வந்த காரியங்களை பார்க்கிறார்கள். அதனால தான் வேத வசனம் முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. எனக்கு முன் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், எனக்கு முன் கர்த்தர் ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். அந்த இலக்கை நான் அடைவேன். இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, பூமியிலே கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற இலக்கையும் அடைய கர்த்தர் உதவி செய்வார். அதே போல பரலோக ராஜ்யத்திற்கும் கர்த்தர் நம்மை கொண்டு செல்ல அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, இது பரம அழைப்பின் பந்தய பொருள். இந்த பந்தய பொருளை யாரும் விட்டுற வேண்டாம். இந்த அழைப்பில் உறுதியாருங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் சொல்லுவீங்க, பரம அழைப்புக்கு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் மனுஷர்களுக்காக உலகத்துக்காக ஓடலை, நான் பரம அழைப்புக்கு நேராய் நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை ஓட செய்வார் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் செல்லும் பொழுது அந்த இலக்கை அடைய கர்த்தர் கிருபை தருவார். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த வார்த்தையின்படியே இவர்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.